السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புறம் பேசுறது என்பது என்னது? புறம் பேசுறது என்பது கீபா என்பது நீங்கள் பேசக்கூடிய ஒரு நபர் அவர் இல்லாத நேரத்தில் அதை பற்றி பேசுறது அவருக்கு விருப்பம் இல்லை, அவரை பற்றி. அப்போ இதுதான் புறம். கீபா என்பது இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒத்தனிக்கான ஹதீஸ்க்கு சொல்கிறாரு, புறம் என்பது உங்களுடைய சகோதரன் அவர் இல்லாத நேரத்தில் அதை கேட்கறது அவருக்கு அது இல்லாத நேரத்தில் அவருக்கு விருப்பமில்லாத செயல், விருப்பமில்லாத பேச்சு அது கேட்கறது, அவர் இல்லாத நேரத்தில் அதை கேட்கறது அவருக்கு விருப்பம் இல்லை. ரசூலுல்லாஹி சொல்றாரு. அப்போ நீங்கள் ஒருவருக்கு சொல்கிறீங்க, உதாரணத்துக்கு இவர் காசு இவர்கிட்ட ஆனாலும் செலவழிக்கிறார் இல்லை, ஜகாத் கொடுக்குறார் இல்லை, ஏழைகளுக்கு கொடுக்குறாரு இல்லை, குடும்பத்தை பார்க்குறாரு இல்லை. அப்போ நீங்கள் அவர் செஞ்ச காரியம் அது உண்மையா இல்லையாண்டு அல்லாஹ் அறிவான். இப்போ நீங்கள் இது பேசினது, இன்னொருத்தட்ட போய்ட்டு சொன்னது, இல்லை நீங்கள் தனியாக இன்னொருத்தட்ட போய்ட்டு சொன்னது, இது புறம் தான். நீங்கள் இல்லாட்டி உதாரணம் சொல்லணும், அவர் தொழுகிறாரு, இல்லாட்டி நீங்கள் யாரை போய்ட்டு அவர்கிட்ட தொழுவை பார்த்து நீங்கள் இன்னொருத்தட்ட போய்ட்டு சொல்கிறீங்க, ஒரு தொழுகிறார், இவர்கிட்ட தொழுவை சரியான பொடுப்போக்கான ஹுஷு இல்லாத ஒரு தொழுவை உண்டாக்கி. அப்போ இதை அவர் விரும்புவாரா? இல்லை நீங்கள் விரும்புவீங்களா இன்னொருத்தர் பேசுறது? இல்லை. அப்போ இது புறம் தான், எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ புறம் பேசுறது என்பது ஒரு பெரும் பாவமா சின்ன பாவமா? புறம் பேசுறது என்பது ஒரு பெரிய பாவம். இது கொண்டு போயிட்டு உங்களுடைய நரகத்தில் கொண்டு போயிட்டு சேர்க்கும். இப்போ ஷைத்தான் வருவான் அவங்கள்ட்ட, அடே நான் உண்மையை தானே பேசுகிறேன், இதில் என்ன ஃபால்ட்டி, இதில் என்ன குத்தம் இல்லைன்னா, அவரை பற்றி ஒன்றும் அவதூறு பேசவும் இல்லை, அவரை பற்றி ஒன்று கெட்டது பேசவும் இல்லை, அவரை செஞ்சதை தான் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஷைத்தான்ட வலைக்கு நீங்கள் மாட்டிடவானம். நீங்கள் ஷைத்தான் உங்களைய மெஸ்அப் பண்ணுறான். அப்போ நீங்கள் உண்மையை பேசினாலும் கூட அது புறம் தான் எப்பயும். அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் புறம் பேசுகிறீங்க ஒருவரை பற்றி, நீங்கள் பேசுகிறாள், அப்போ நீங்கள் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறீங்க. இது ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்றால், நீங்கள் பேசுகிறீங்க, உங்களுடைய நன்மை குறையும், உங்களுடைய பாவங்கள் கூடும். அந்த கேட்கக்கூடிய ஆள், நீங்கள் யாரை பற்றி அந்த பேசுகிறீங்களோ அவருடைய பாவங்கள் குறையும், அவருடைய நன்மைகள் கூடும். நீங்கள் சும்மா கொடுக்குறீங்க, அவர் சும்மா இதுவும் நன்மை சம்பாதிக்கிறார். அப்போ நீங்கள் ஒத்தனைக்கான ஹதீஸில் சொல்கிறாரு, அவர் சஹாபாமார்கிட்ட கேட்குறாரு, யார் ஒருவர் அவங்களுக்கு நஷ்டவாதி எனக்கு தெரியுமா? அப்போ சஹாபாமார்கள் உலக யோசனையாக சொன்னால், யார் ஒருவர்கிட்ட காசு இல்லை, யார் ஒருவர்கிட்ட எந்த ஒரு செல்வம் இல்லையோ அவர் தான் நஷ்டவாதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவர் தொழுவையோடு வருவார், அவர் ஜகாத்தோடு வருவார், அவர் நோம்போடு வருவார். இவருக்கு நடக்கக்கூடிய செயல் என்னென்றால், இவர் அடுத்தவங்களை பற்றி அவதூறு பேசிப்பார், இவர் அடுத்தவங்களோட செல்வத்தை அன்லாஃபுல்லி எந்த ஒரு நீதியான முறையில் எடுக்காமல் ஒரு நீதி இல்லாத முறையில் எடுத்திருப்பார், அவர் அடுத்தவங்களுக்கு ஏமாற்றிப்பார், செல்வத்தில் ஏமாற்றிப்பார், அவர் அடுத்தவங்களுக்கு அவருடைய கைகளால் தீங்கு செஞ்சிப்பார், அவர் அடுத்தவங்களோட ரத்தத்தை சிந்த வச்சிப்பார். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இவருக்கு நடக்கக்கூடிய செயல் என்னென்றால், காரியம் என்னென்றால், இவருடைய நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் இவருடைய கையால் யார் யாரெல்லாம் அநியாயமாக இவர் தீங்கு செஞ்சார், இவருடைய கையால் யார் யாரெல்லாம் அந்த அநியாயத்தை தாங்கினாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் இவங்களுக்கு என்ன செய்வாங்க, இந்த நபருக்கு அல்லாஹ் என்ன செய்வாங்க என்றால், இவருடைய பாவங்க இவருடைய நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான். யார் யாரெல்லாம் இவருடைய கையில் தாங்கினாங்களோ அனைத்து பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருடைய நன்மைகளை கொடுப்பான். இவர் நன்மையை கொடுத்துட்டு இவருக்கு சொர்க்கம் இல்லை. இவருக்கு என்ன நடக்கும் என்றால், அவங்க செஞ்ச அனைத்து பாவங்களையும்
இவர்ட மேல சுமக்கப்படும். இவர்ட மேல சுமக்கப்பட்டு இவர் நரகத்துக்கு வீசப்படுவார். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நாவுகளை மிச்சம் பாதுகாத்துக்கோங்க, உங்களுடைய கைகளை மிச்சம் பாதுகாத்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறதை விட்டும், அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்கிறதை விட்டும் மிச்சம் பாதுகாத்துக்கோங்க. அப்போ இந்த காலத்தில் நான் பார்க்குறேன், சும்மா ஒரு சும்மா செக் பண்ணுறவன் அவர் என்ன செய்கிறாரு, புறம் பேசுகிறார். இன்னொருத்தர் அவர் இப்படி செஞ்சார், உனக்கு தெரியுமா, அவர் அப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார். இது நீங்கள் என்ன செய்றீங்க? இது நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அல்லாஹ், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறேன்னு நினைப்பீங்க? அல்லாஹ் உங்களோட பேச்சை வச்சு சந்தோஷப்படுத்துறேன்னு, அல்லாவை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துறேன்னு நினச்சி கொண்டிருக்கீங்க. நீங்கள் நரகத்துக்கு வீசப்பட போகிறீங்க. நீங்கள் உங்களோட நாவலை நீங்கள் மிச்சம் கவனமாகிக்கணும். உங்களுடைய நாவை நீங்கள் பேச போல, உங்களோட வாயிலேருந்து பேச்சுகள் வரப்போல, எது அல்லாஹுக்கு விருப்பமோ, எது அல்லாஹுக்கு பிடிக்குமான பேச்சோ அதை மட்டுமே நீங்கள் சகோதர சகோதரிகளே தயவு செய்து கேட்குறேன், நீங்கள் அதை மட்டுமே பேசுங்க. அல்லாஹ்வோட தீனை பற்றி பேசுங்க. இப்போ அதுக்குன்னு நான் சொல்லலை எல்லாமே பேசலாம். எது நீங்கள் புறம் பேசவானு அவ்வளோதான். நீங்கள் செஞ்ச நன்மை அனைத்தும் வேலை இல்லை, பாலாகி தான் போகுது. அவ்வளோ ஷைத்தானுடைய வலையில் மட்டும் தயவு செய்து நீங்கள் மாட்டிடவானு. ஷைத்தான் ஷைத்தான் அவனோட வலையில் மாட்ட வச்சான் என்றால் உங்களுடைய நரகத்துக்கு கொண்ட போய் சேர்க்க காட்டி அவன் விட மாட்டான். அப்போ நீங்கள் அல்லாஹுடைய உங்களுக்கு எப்படி நலவு எப்படி எது நலவு எது பிள்ளை எப்படி விளங்குமோ, உங்களுக்கு மார்க்கத்தில் எது அனுமதி தந்தி எது அனுமதி தந்தி இல்லை. நீங்கள் அல்லாஹுடைய தீன் குர்ஆனையும் சுன்னவையும் படித்தா, சொல்ல பாத்தையும் படிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றி. இந்த உலகத்திலேயும் வெற்றி, மறு உலகத்திலேயும் வெற்றி. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு நரகத்துடைய நீங்கள் நரகத்துக்கு போகிறவன் போல வாழவான். நீங்கள் அல்லாஹுக்கு எது விருப்பமானதோ, அல்லாஹுக்கு எது விருப்பமான செயல், அல்லாஹுக்கு எது நீங்கள் அல்லாஹுடைய தீனை படித்து அல்லாஹ் பற்றி மட்டும் பேசி அல்லாஹுக்காண்டி அல்லாஹுக்கு விருப்பமான செயல்களை மட்டும் செய்யுங்க. ஒரு நரகத்துக்கு போகிறவன் போல இந்த உலகத்தில் வாழவாங்க. அப்போ அது எப்படி விளங்குறேன்? நீங்கள் குர்ஆனை படித்து ரசூலுல்லாஹ் சுன்னா படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த உலகத்துலேயும் வெற்றி, மறு உலகத்துலேயும் வெற்றி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இந்த 3 புத்தகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளில் இதை மன்னிக்க மாட்டான். முதலாவது ஷிர்க், யார் கபர் வணக்கம் இல்லாட்டி ஒரு என்னது சிலைகளுடைய வணக்கம் இதில் டீல் பண்ணுறாங்களோ, அப்படி இல்லாட்டி ஒரு பேர் சும்மா ஒரு சிலையை வணங்குறாரு, புத்தா வணங்குறாரு, அப்படி இல்லாட்டி கிருஷ்ணா வணங்குறாரு. அப்போ இப்படி ஆட்களை யார் இருக்கிறாங்களோ இவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, அல்லாஹ் எந்த காரணத்துக்கு மன்னிக்க மாட்டான். இவங்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்களை அப்படியே டிரெக்டாக தூக்கி நரகத்தில் வீசிடுவான். இரண்டாவது, அல்லாஹ் இதுக்கு அட்டென்ஷனை பே பண்ண மாட்டான். அல்லாஹ் இது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய அடியானுக்கும் சம்மந்தப்பட்ட விடயம், பாவம். இப்போ அல்லாஹ் இதுக்கு எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அதை மன்னிச்சிடுவான். மூணாவது, அல்லாஹ் இதுக்கு சமமாக ஏதாவது ஒரு முடிவு ஒன்று செய்யாமல், அல்லாஹ் இதுக்கு சமமாக ஏதாவது ஒன்று கொடுக்காம அல்லாஹ் விட மாட்டான். அதுதான் புறம், அதுக்கு புறமும் சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹுஜராத்தில் சொல்கிறான், முஃமின்களே மிச்சம் சந்தேகப்பட வேணும், அது பாவம். அல்லாஹ் சொல்கிறான், உளவு ஸ்பைங்க அல்லாஹ் தடுக்கிறான். அடுத்ததாவது அல்லாஹ் சொல்கிறான், புறம் ஒருத்தருக்கு பேசவானம். இது இப்போ நீங்கள் உதாரணம் சொல்கிறேன், அப்துல்லான்ற ஒரு நபர் ஒன்றும் உமர் என்ற நபர் ஒன்று பற்றி நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த உமர் என்ன செய்கிறாரு? அப்துல்லா என்ற நபரை பற்றி ஒரு பேசுகிறார், புறம் பேசுகிறார். அப்போ இந்த உமர் என்ற நபருக்கு இந்த அப்துல்லா மரணித்தார் என்றால், மௌத்தாவினார் என்றால், இந்த உமர் என்ற நபருக்கு அந்த அப்துல்லாவுடைய அந்த மௌத்தாவின போல அவருடைய சதையை தின்ன ஆசைப்படுவார், அவருடைய மாம்சத்தை தின்ன ஆசைப்படுவார். ஒரு அருவறுப்பான இது உண்டு. நீங்கள் அவர் உசுரோடு இருந்தால் கூட நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அப்போ நீங்கள் எப்படி அல்லாஹ்க்கே சொல்கிறான்,
அது வந்து நீ அல்லாஹ் கேட்குறான், உங்களுடைய மௌத்தா போன சகோதரன்ட மாமிசத்தை தின்ன ஆசையான்னு கேட்குறான் அல்லாஹ், புறம் பேசுறது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்போ ஐத்தான் நீ ஆசைப்படுவீங்களா எப்படியும் இல்லை, அது ஒரு நஜீஸ், யாரும் செய்ய போகிற, நாய் கூட செய்யாது அந்த வேலை. அப்போ அதுதான் அதே போல தான் புறம். அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எந்த செயல்லையும் நீங்கள் செய்யக்கூடிய அவ்வளோ செயல்களையும் அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. அல்லாஹ் கடைசிக்கு சொல்கிறான், அல்லாஹ் உண்மையில் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன், அல்லாஹ் மிக கருணை உள்ளவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் நீங்கள் என்ன பாவத்தை செஞ்சாலும் கூட, நீங்கள் உங்களோட வாழ்நாள் முழுக்க பாவம் செஞ்சாலும் கூட, அல்லாஹ் நீங்கள் பாட்டு கேட்டாலும் பரவாயில்ல, படம் பார்த்தாலும் பரவாயில்ல, உபச்சாரம் செஞ்சாலும் பரவாயில்ல, நீங்கள் அல்லாஹ்வுக்கு முழு வாழ்க்கையை நீங்கள் மாறு செஞ்சீங்க என்றாலும் அல்லாஹ் அவன் நினச்சா ஒரு நொடி நாடினா அல்லாஹ் அவங்களை நல்ல வழிக்கு எடுப்பான், அல்லாஹ் அவங்களை கைட் பண்ணுவான். அதே போல் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நாவுகளை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. நீங்கள் உடம்புலேக்கு அவனோட கைக்கு எனக்கு வேண்டியமை செய்யலும், நாவிக்கு வாய்க்கு எனக்கு வேண்டியமை பேசலும் இல்லை. நீங்கள் நாளைய கியாமத் ஒரு நாளை நீங்கள் மறந்துடுவாங்க. இதுக்கு நீங்கள் கட்டாயம் பதில் சொல்லே ஆகுங்க. நீங்கள் செஞ்ச அனைத்தும் கூலி வாங்கியே தான் போவீங்க. நீங்கள் ஒவ்வொன்று செய்ய போகல அல்லாஹ் நினைங்க, இது நான் செய்யக்கூடிய செயல் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான செயலா, அல்லாஹ் இதை சந்தோஷப்படுத்துவாங்க, அல்லாஹ் ப்ளீஸ் ஆக்கக்கூடிய செயலா இல்லை அப்படின்னு செய்றீங்க. இல்லை எனக்கு செய்ய மாதிரி தோண்டிச்சு, அப்போ இது ஷைத்தான். நீங்கள் அல்லாஹ் வணங்குறீங்க, இல்லை நீங்கள் ஷைத்தானை வணங்குறீங்க. நீங்கள் ஒருபோது நினைக்காம நான் பாவம் செஞ்சு கொண்டு நான் அல்லாஹ் வணங்கி கொண்டிருக்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்படுத்துகிறேன், எங்கே பின்படுத்துறீங்க? அப்போ இது நீங்கள் அல்லாஹ் வணங்குறீங்க, இல்லை நீங்கள் ஷைத்தானை வணங்குறீங்க. ஷைத்தான் அவனுக்கு என்ன ஆசையோ அவன் கொண்டு வந்து அவனை தலையில் கொட்டுறான், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பின்படுத்துறீங்க. ஷைத்தான ஃபுட் ஸ்டெப்ஸை நீங்கள் பின்படுத்துறீங்க, அவ்வளோதான் சொல்லுங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆனில் என்ன கேள்வி, அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி, அனைத்தையும் படித்தா உங்களுக்கு விளங்கும். அவருடைய வாழ்க்கை குர்ஆனில் நான் இப்படியா வாழணும் என்று உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு முடிவு, உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு ஒரு நேரான வழியாயிக்கும். சும்மா பொட்டுப்போக்கு ஏண்டா வாழ்றேன்னு நிற்கிற மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட நீங்கள் படித்த படிப்பு குர்ஆன் சுன்னா உங்களுக்கு உதவும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அதி ஹையஸ்ட் லெவலில் தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைய நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா முஹம்மத்.